வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா, நம்ம எப்பயும் போல் ஒரே மாதிரி மேகி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காரசாரமாக பண்ணி கொடுத்து பாருங்க. ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க உறவுகளே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேகி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு முதல்ல பாத்திரம் அடுப்பில் கொதிக்கிற தண்ணியில் வந்து மேகியை ஓப்பன் பண்ணி போட்டுடுங்க. மேகி மட்டும்தான் போடணும். மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். போட்டு ஒரு 2 நிமிஷத்துல இந்த மேகி வந்து ரெடி ஆகிடும் நூடுல்ஸு. இப்போ இதை வந்து நல்லா தண்ணி வந்து வடிகட்டிட்டு வரலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது கொரியன் மேகி செய்ய வரத்துக்கு நூடுல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு 3 பூண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. ஒரு வெங்காயம், கொரியன் மேகியில் ஆனியனில் நம்ம ஒரு ஆனியனும் சேர்த்து போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால தான் போடுவோம். ஆனியனும் போட்டுட்டு நல்லா ஆனியன் வந்து வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி, அடுத்தது வந்து நம்ம மேகி மசாலா போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மேகியில் இருக்கிற மசாலா வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே போடுங்க. ஏன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். இந்த மேகி மசாலா எல்லாத்தையும் போடுங்க. இப்போ நம்ம இந்த பீஸாவிலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, சில்லி ஃப்ளேக்ஸுக்கு கூட வேணும்னு கொடுப்பாங்கல்ல, ஆர்கானிக், அது போட்டாச்சு. அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுக்கிறேன். சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா கொரியன் என்றாலே கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அதனால தான் அதையும் போட்டுட்டு அடுத்தது சோயா சாஸ் ஊற்றியாச்சு. இப்போது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த சால்ட்டு வந்து நமக்கு வேணும்ல, கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து இதில் போட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். கொரியன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் அவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்கள், காரசாரமாக. எப்பயுமே மேகி வந்து ஒரே டைம் மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஸ்பைசியான கொரியன் மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொரியன் மேகின்னு சொல்ல முடியாது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.